இது இன்னைக்கு மாலை தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ் நிலம், தமிழர் வாழ்வியல், தமிழ் தேசியம் சார்ந்த நூல்கள் பன்மைவெளி அரங்கெண் 25 விற்பனைக்கும் காட்சிக்கும் வைக்கப்பட்டுள்ளன. ஒரு சில நூல்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன். தமிழ்மொழி தொன்மை என்ற இந்த நூல் பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழ் மொழி மண்ணின் மொழியா, மக்கள் மொழியா, இலக்கிய மொழியா, இலக்கண மொழியா ஒன்றா இருக்குது. மூத்த மொழிகளான ஹீப்ரு, கிரேக்கம், லத்தீன் போன்ற மொழிகள் இன்னும் மக்கள் பயன்பாட்டில் இல்லை. ஆனால் தமிழ் மொழி பல்லாயிரம் ஆண்டுகளாக எப்படி மக்கள் மொழியாக, பேச்சு மொழியாக இருக்குன்றது இதில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு கட்டுரை தொகுப்பு தான். அதே மாதிரி நம்முடைய முன்னோர்கள் நீர் எப்படி மேலாண்மை செஞ்சுருக்காங்கன்றதுக்கு இதில் விரிவான கட்டுரைகள் இருக்குது. இப்போ இந்த கட்டுரை தொகுப்பில் வரக்கூடிய முதல் கட்டுரையில் இருக்கக்கூடிய இந்த படமே அதற்கான ஆதாரமாக இருக்குது. இப்போ ஆறில் தண்ணி வந்துட்டால் இயல்பாது ஏரிக்கு போயிடும். ஏரி நிறைஞ்சோன்னா கண்மாய், கரணை, தாங்கல், ஏந்தல், ஊரணி, குளம், குட்டைன்னு ஒரு பெரிய அமைப்பு முறை. எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் தண்ணியை தேக்கி வைக்கலாம், தேவையான போது பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு சமூக பொறுப்பு நம் முன்னோர்களுக்கு இருந்திருக்கு. இப்போ 2000 ஆண்டுக்கு முன்னால் கல்லணையை கரிகாலன் கட்டினார். அந்த கல்லணையை ஆறுதர் காட்டன் எப்படி பலப்படுத்தினார்? மேற்கு நோக்கி போயிட்டு இருந்த முல்லை பெரியாறு ஆறுகளை தடுத்து அணை கட்டி கர்னல் பென்னி குக் 5 மாவட்டத்துக்கு தண்ணி கொடுக்குறார். தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற 5 மாவட்டங்களுக்கு தண்ணீர் கொடுக்குறார். எப்படி அப்படின்றதெல்லாம் அதில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தமிழர் வாழ்வியலில் பழமொழிகள் எப்படி 2 கலந்துருக்கு அப்படின்றது இதில் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய முன்னோர்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் தீர்வாக பழமொழிகள் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பழமொழிக்கு பின்னால் ஒரு கதை இருக்கும், ஒரு வரலாறு இருக்கும். இன்றைக்கி பல பழமொழிகள் நம்ம தவறாக பேசிக்கிட்டு இருக்கோம். சரியாக எப்படி சொல்கிறது, அதுக்கு சரியான பொருள் என்ன அப்படின்றது இதில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பொதுவாக அறிவியல் வளர்ச்சி எல்லாமே 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் அப்படின்றது மேற்குலகம் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் 3000 ஆண்டுக்கு முன்னால் நம்முடைய முன்னோர் பானையை செஞ்சுருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க, தமிழில் பேர் எழுதியிருக்காங்க, அடுக்குமாடி குடியிருப்பு கட்டியிருக்காங்க, சாக்கடை கட்டி கழிவு நீரை வெளியேற்றிருக்காங்க. எப்போ? 3000 ஆண்டுக்கு முன்னால். அதான் நம்ம கீழடி ஆய்வில் பார்க்குறோம். அப்படியான ஒரு அறிவியல் மரபு நமக்கு இருக்குது அப்படின்றது இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பொதுவாக நம்ம முன்னோர்கள் மருந்துக்குன்னு தனியாக செலவு பண்ணவே இல்லை. உணவே மருந்து, மருந்தே உணவு, நோய் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. இன்றைக்கி பழைய சோறை நம்ம விட்டுட்டோம். பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் பழைய சோறு விற்பனைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. வெளிநாடுகளில் பழைய சோறு செய்கிறது எப்படி அப்படின்றது கருத்தரங்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்பாக ஒரு எளிய வாழ்க்கை, நோயற்ற வாழ்க்கை எப்படி நம் முன்னோர்கள் மேற்கொண்டாங்கன்றது இதில் பல கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி சிந்துவெளி நாகரிகம், ஆரிய நாகரிகம், பாரத நாகரிகம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கீழடி ஆய்வுக்கு பிறகு கீழடியில் கிடைத்த பொருட்களும் சிந்துவெளியில் கிடைத்த பொருட்களும் ஒரே மாதிரி இருக்கு. அது தொடர்பான நல்ல கட்டுரைகள் இதில் இடம்பெற்றிருக்கு. இப்போ குறிப்பாக கீழடி ஆய்வுக்கு தலைமை தாங்கி நடத்தினவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன். அவர் தான் இதில் முதல் கட்டுரையாக எழுதியிருக்காரு. இது ஒரு நல்ல நூல். அதே மாதிரி 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் மொழி, தமிழ் இனத்துக்காக போராடி வாழ்ந்து மறைந்த தமிழ் அறிஞர்கள், இவர்களை பற்றிய வரலாறு பெருசாக வெளியிலையும் பேசப்படலை, பாட புத்தகங்களும் இல்லை. இது ஒரு முதல் தொகுதியாக ஒரு சிலரை தொகுத்து இதில் கொடுத்துருக்கோம். இந்த தலைவர்களை நாமும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த தலைமுறைக்கு அவங்கள அடையாளம் காட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இது ஒரு நல்ல நூல். பலரும் இந்த நூலை வாங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இது ஒரு முகாமையான நூல். மறைக்கப்பட்ட பெருந்தமிழர் டாக்டர் பா. சுப்பராயன். இவர் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர். 1926 1930 வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சின்னு பேசுகிறோமே, அப்படி ஒரு தேர்வு முறையை இவங்க காலத்தில் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. சாதிவாரி இடஒதுக்கீடு அரசு பணிகளில் இவங்க காலத்தில் தான் நடைமுறைக்கு கொண்டு வராங்க. இந்து சமய அறநிலையத்துறையை ஒழுங்குபடுத்துகிறாங்க. அப்படியெல்லாம் முற்போக்காக செயல்பட்டவருடைய வரலாறு பெருசாக பேசப்படலை. அதனால தான் மறைக்கப்பட்ட பெருந்தமிழன் தலைப்பு கொடுத்துருக்கு. இது ஒரு நல்ல நூல். அதே போன்று இந்த ஆண்டு புதிதாக பல நோட்கள் வெளியே கொண்டு வந்திருக்கோம். இப்போ திராவிட மாடல் அதிகமாக பேசப்படுது. அது முன்னேற்றியதா அப்படின்ற கேள்வியோடு இந்த புதிய நூல் வந்திருக்கு. ஐயா வெங்கட்ராமன் எழுதின பன்முக கட்டுரைகளினுடைய தொகுப்பு அந்த நூல் வந்திருக்கு. அதே மாதிரி சனாதன பாரதம்
இன்னைக்கு பாரதத்தில் பெருசாக பேசு பொருளாக சனாதனம் என்ற சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. எப்படி ஒரு நாட்டுக்கு ரெண்டு பேரை வச்சுருக்காங்க, பாரதம்ன்றத எங்கேருந்து எடுக்கிறாங்க, புராண இதிகாசங்கள்லேருந்து எடுக்கிறாங்க. அது தொடர்பான நல்ல கட்டுரைகள் இதில் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி நமது கச்சத்தீவு ஒருபோதும் இந்தியாவில் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி இந்திய அரசு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது தமிழ்நாட்டினுடைய நிலப்பகுதியாக இருந்திருக்கு. அதனுடைய சர்வே எண் உட்பட இதில் சான்றுகளோடு சொல்லியிருக்கார். கல்வெட்டு ஆய்வாளர் புலவர் ராசு எழுதின நூல் நீண்ட இடைவேளைக்கு பிறகு புதிய பதிப்பாக வந்திருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் இனத்தாயங்கள் காலனிகள் என்ற புதிய நூல் வந்திருக்கு. ஐயா மணியரசன் எழுதினது. பிரிட்டனுக்கு காலனியாக இந்தியா இருந்தது. இப்போது இந்தியாவுக்கு காலனியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இனத்தாயங்கள் எல்லாமே எப்படி காலனியாக மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு, அதனுடைய உரிமைகள் எல்லாம் எப்படி மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றத இந்த நூலில் விரிவாக ஐயா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்முடைய தலைவர்கள் கோழை தலைவர்களாக இருந்து கொண்டு மக்களையும் எப்படி கோழைகளாக மாற்றுறாங்க அப்படின்றத இந்த நூலில் சொல்லியிருக்காரு. இது போன்ற பல நூல்கள் புதிதாக வந்திருக்கு. அதே மாதிரி தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் அருணபாரதி எழுதின இந்த நூல் தமிழின் அழிப்பில் ஆரியமும் திராவிடமும் எப்படி இணைந்து செயல்படுறாங்க அப்படின்றது இதில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போன்று மது இல்லா தமிழ்நாடு கற்பனையா அப்படின்ற கேள்வியோட இந்த நூல் தலைப்பு இடப்பட்டிருக்கு. எப்படியெல்லாம் மதுவின் வருவாயில் தான் தமிழ்நாட்டு அரசினுடைய நிதி வருவாய் பெருக்கப்படுது, அதில் இருந்தால் பல திட்டங்கள் நடத்தப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த மது வருவாய் இல்லாமல் பல திட்டங்களில் நடைமுறைப்படுத்த முடியும், பல வருவாயை பெருக்க முடியும். அது தொடர்பான பல செய்திகள் பல தலைப்புகளில் கட்டுரைகளில் இடம்பெற்றிருக்கு. இது போன்ற பல நூல்கள் இங்கே காட்சிக்கும் வைக்கப்பட்டிருக்கின்றன, விற்பனைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் அனுபவத்துக்கு ஏகப்பட்ட புத்தகம், முதல் முறையாக உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு முதல் புத்தகம் நீங்கள் அப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியல. ஆனால் நம்ம தொடர்ந்து தமிழ் மொழி தமிழினம் சார்ந்து தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கனால பல நூல்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதில் குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு நூல் திராவிடம் தொடர்பாக இந்த மாயை உடைத்தது இந்த நூல் தான். இப்போ திராவிடம் என்ற சொல்லாடல் பல்லாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்போ வந்தது, யார் கொண்டு வந்தது, எப்படி வந்தது, இந்த திராவிடம் தமிழர் மறுமலர்ச்சியை வளர்த்துருக்கா வழிமாட்டியிருக்கா அப்படின்றது ஒரு நல்ல ஒரு ஆய்வு நூல். இது பலராலும் வரவேற்கப்படுகிறது, பலரும் விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா இது காலத்தின் கட்டாயமாக இருக்குது. திராவிடம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் திராவிடம் வளர்த்துருக்கா வழிமாட்டியிருக்கா அப்படின்றத கேள்வியோடு இந்த புத்தக தலைப்பிடப்பட்டிருக்கு. இது மிக சிறந்த நூல். நீங்கள் அதாவது உங்களுக்கு மணியரசன் ஐயா பரிந்துரைத்த ஒரு புத்தகம், முக்கியமாக இந்த புத்தகம் படிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் அது இப்போவா இருக்கலாம், முன்னாடியாக இருக்கலாம், அந்த மாதிரி அதாவது பரிந்துரைத்த ஒரு இப்போ ஐயா அப்படி தனியாக பரிந்துரையும் சொல்லுவது இல்லை. ஏன்னா அவருடைய பேச்சு எழுத்து எல்லாமே அதை உள்ளடக்கி தான் இருக்குது. எல்லா நூல்களுமே காலத்தின் மாற்றத்திற்கு ஏற்ப அவர் முன்மொழிவுகளை சொல்கிறார். அந்த அடிப்படையில் அவர் எழுதின எல்லா நூல்களும் முத்தாய்ப்பாக தான் இருக்குது. ஒவ்வொரு நூலுக்கும் தனி சிறப்பு உண்டு. எதுவுமே ஒட்டு மொத்தமாக ஒரே தலைப்பின் கீழே வருவதில்லை. ஒவ்வொரு தலைப்பின் கீழே பல நூற்றுக்கணக்கான நூல்கள் எழுதியிருக்கார். எல்லா நூல்களும் வாங்கி படிக்க வேண்டிய நூல்கள் தான். அந்த நூல்களில் ஒவ்வொரு நூல்லையும் ஒவ்வொரு வகையான கருத்துக்கள் கையாளப்பட்டிருக்கு. அப்போ இப்போ வர அடுத்த தலைமுறைகளுக்கு தமிழ் தேசியம் என்னன்னே தெரியாதவங்களுக்கு தமிழ் தேசியத்தை கற்பிக்கணும் அப்படின்னா முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு தொடக்கம்னா என்ன மாதிரி? இப்போ தொடக்க நூலாக தமிழ் தேசியம்னு இன்னைக்கு பரவலாக பேசப்படுது. தமிழ் தேசியம்னா என்ன, அதற்கான வரையறை என்ன அப்படின்றதெல்லாம் சின்ன சின்ன கேள்விகளுக்கு பதிலாக இதில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நாடுன்னு சொல்கிறாங்களே, தேசம்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் ஒன்று தானே, என்ன வேறுபாடு அப்படின்றதெல்லாம் இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு அடிப்படையான நூல். இந்த ஒரு நூலை படித்தோம்னா தமிழ் தேசியத்துக்கான அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி இதுவும் ஒரு குறிப்பாக சொல்லப்பட வேண்டிய நூல். பொதுவாக சமூக மாற்றம் அடையணுன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். சமூக மாற்றம் அடையணும்னா ரெண்டு வேலை பார்க்கணும். முதல்ல சிந்திக்க துணியணும், ரெண்டாவது செயற்களத்துக்கு வரணும். செயற்களத்துக்கு வரணும்னா எல்லாருமே போராட்ட காலத்தில் முன்வரிசையில் நிற்கணும்னு கட்டாயம் இல்லை. அவரவர் இருக்கிற இடத்துலேருந்து என்ன பணி செய்ய முடியுமோ அதை செய்யணும். எதையுமே செய்யாமல்
சமூக மாற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுனா அது வந்து நம்மை நாமே ஏமாற்றிக்கிற மாதிரி. அது தொடர்பான நல்ல கட்டுரைகள் பல தலைப்புகளை இதில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே தமிழ் தேசியம், தமிழர் வாழ்வியல் சார்ந்த எல்லா நூல்களும் இங்கே இடம்பெற்றிருக்கு. இதை வாங்கி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். அரங்கு எண் 25 பன்மை வெளி.